ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதமிழ் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது மிளகு காடை வறுவல். எண்ணெய், 2 பட்டை, 2 கிராம்பு, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 கொதி வர வரைக்கும் விடலாம். கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகி வரும். அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க காடையை ஒவ்வொரு பீஸாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி காடையை ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். நல்லா பிரட்டிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு பிரட்டிட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு மூடி எடுத்துருங்க. பாருங்கள், காடை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா பிரட்டிட்டு இடித்து வச்சுருக்க பெப்பரையும் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ ஒரு செகண்ட் மட்டும் மூடி வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும்னா சூப்பரான காடை கிரேவி ரெடி.